வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். புதிய காற்றழுத்த தாழ்வு நிலையால் கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை குடியிருப்பு பகுதியில் தேங்கி நிற்கும் மழைநீர் 5 நாட்களாக வடியாததால் மக்கள் அவதி. ஆந்திர மாநில சிறைகளில் வாடும் தமிழக தொழிலாளர்கள் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க கருணாநிதி வலியுறுத்தல். ஏசியான் மாநாட்டில் தலைகீழாக வைக்கப்பட்டிருந்த தேசிய கொடி விசாரணை நடத்த மலேசிய அரசு உறுதி. வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய இதன் இயக்குநர் ஸ்டெல்லா, இலங்கையை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியிருப்பதாக தெரிவித்தார். இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் மழையும், கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்பிருப்பதாக கூறினார். இலங்கையை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் மழை வர வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் எதிர்பார்க்கலாம். அடுத்த 48 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்யும். சென்னை மாநகர், புறநகர் பகுதிகள், திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் மீண்டும் மழை பெய்வதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து பல இடங்களில் கனமழை பெய்துள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தீவிரமடைந்ததை அடுத்து புதுச்சேரி அருகே கடந்த 9ஆம் தேதி கரையை கடந்த பொழுது கடலூர் மாவட்டத்தில் பெரும் சேதம் ஏற்பட்டது. இதனையடுத்து வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக 13ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்தது. சென்னையில் அடையாறு, கூவம் ஆறுகள் மற்றும் பக்கிங்ஹாம் கால்வாய் ஆகியவற்றின் இருபுறங்களின் தாழ்வான பகுதிகளிலும், கொளத்தூர், வேளச்சேரி, புறநகரான முடிச்சூர் உள்பட பல பகுதிகளிலும் இன்னமும் வெள்ளம் முழுமையாக வடியவில்லை. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக மீண்டும் மழை பெய்ய தொடங்கியுள்ளதால் மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். சென்னை ஈக்காட்டு தாங்கலில் உள்ள அடையாறு தரைப்பாலத்தின் மீது தண்ணீர் செல்வதால் மேம்பாலம் வழியாக மட்டும்தான் வாகனங்கள் செல்கின்றன. இதனால் சென்னை அசோக் நகர் முதல் கத்திப்பாரா வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் நந்தினி. வடகிழக்கு பருவமழையின் காரணமாக தமிழகத்தில் கடந்த 2 வார காலமாகவே கனமழை பெய்தது. சென்னையை பொறுத்தவரையில் கடந்த அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து கனமழை பெய்தது. இதனால் சென்னையில் இருக்கக்கூடிய அடையாறு, கூவம் நதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த அடையாறு நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதன் காரணமாக இங்கு ஈக்காட்டுத்தாங்கல் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தரைப்பாலம் முற்றிலும் நீரில் மூழ்கியுள்ளது. இதனால் இந்த தரைப்பாலத்தின் வழியாக செல்லக்கூடிய பெரும்பாலான வாகனங்கள் அனைத்தும் இப்பொழுது மேம்பாலத்தின் வழியாகவே செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் கத்திப்பாரா அசோக் நகர் வரை செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் இங்கு போக்குவரத்து நெரிசலுக்கு ஆளாகி உள்ளனர். அந்த உதயம் தியேட்டர் தாண்டனல இருந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே டிராஃபிக் தான். அதுவும் இந்த கீழே டவுன் பிரிட்ஜும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதனால எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. மேபி இதை கொஞ்சம் சீக்கிரமா பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு வண்டியில் போகிறதுக்கு. ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா கூட போயிட்டு வர முடியல. அரௌண்ட் சென்னை இப்படி தாங்க இருக்கு. சில இடங்கள் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருக்கு. மேக்ஸிமம் லைட்டாக தூரம் விழுந்தாலே இப்படி ஆயிடுது. பப்ளிக் சிஸ்டமே சரியில்லை. அதை அவங்க பார்க்கவே மாட்டுறாங்க. மேலும் சென்னையின் பல்வேறு இடங்களிலும் மழையின் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களிலும் சாலைகள் பழுதடைந்திருப்பதால் அவற்றை சரி செய்வதற்காக அவ்வப்போது ஊழியர்கள் பணியில் ஈடுபடுவதாலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக அரசு ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். வேந்தர் செய்திகளுக்காக ஈக்காட்டுத்தாங்கலிலிருந்து நந்தினி. தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக சென்னை வில்லிவாக்கம் பகுதியில் உள்ள சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. கடந்த 5 நாட்களாக மழைநீரை வெளியேற்றும் பணி போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது பற்றிய விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். சென்னையில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கியிருந்ததால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியிருந்தனர். பல்வேறு இடங்கள் வெள்ளக்காடாக காட்சியளித்திருந்த நிலையில் மீண்டும் அந்த பகுதிகளெல்லாம் இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கும் நிலையில் வடசென்னை பகுதியில் வில்லிவாக்கத்தில் உள்ள சிட்கோ நகரில் இன்னும் வெள்ளம் வடியாத நிலையிலே காணப்படுகிறது. கடந்த 5 நாட்களாக வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கும் அவலத்திற்கு பொதுமக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றனர். வீடுகளுக்குள் புகுந்த தண்ணீரால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர்.
ட்ரைனேஜ் வாட்டர் இதில் மிக்ஸாக இருக்குது. குழந்தெல்லாம் வச்சுருக்கோம் நாங்கள். இதில் கொசுலாம் அதிகமாகுது. வைரஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆக நிறைய இருக்குது, சான்சஸ் இருக்குது. நேற்று சாயங்காலம் தான் கரண்ட் வந்துச்சு. சண்டே போச்சு கரண்ட்டு. வீடெல்லாம் தண்ணி போயிடுச்சு. எங்கள் டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட் எல்லாம் போயிடுச்சு. இடுப்பளவுக்கு தண்ணி வந்துடுச்சு வீட்டுக்குள்ளெல்லாம். எதுவுமே இப்போ எங்கள் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு. அப்புறம் இவ்வளோ இருக்கிறதுனால எங்களுக்கு காப்பாற்றினா போதும், உயிரை காப்பாற்றினா போதும்னு மாடியில் போய் ஸ்டே பண்ணிக்கிட்டோம் நாங்கள். தற்போது அந்த தண்ணீரை அகற்றும் பணியில் தீயணைப்புத் துறையினர், காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து அந்த தண்ணீரை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். 20க்கும் மேற்பட்ட பொக்லைன் இயந்திரங்கள் மற்றும் தண்ணீரை அப்புறப்படுத்தும் மோட்டார்கள் வைத்து அந்த தண்ணீரை அப்புறப்படுத்தி வருகிறது. இன்னும் ஓரிரு நாட்களில் இங்கு இயல்பு நிலை திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எப்பொழுது தண்ணீர் எல்லாம் மடிந்து மீண்டும் சகஜ நிலைக்கு திரும்பும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக வில்லிவாக்கம் சிட்கோ நகரிலிருந்து எஸ். விக்னேஷ். தொழில் முனைவோருக்கு இந்தியா சிறந்த களமாக இருக்கிறது எனவும் இங்கு முதலீடு செய்து நன்மை பெற வாருங்கள் எனவும் பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் ஏசியான் வர்த்தக முதலீட்டு உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்று உரையாற்றினார். அப்பொழுது பேசிய அவர், ஏசியான் வணிக மற்றும் முதலீட்டாளர்களுக்கு இந்தியாவில் வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தெரிவித்தார். இந்தியாவின் பண மதிப்பு நிலையாக இருக்கிறது என்றும் நடப்பு கணக்கு பற்றாக்குறை குறைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிற பெரிய நாடுகளை விட இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருப்பதாக உலக வங்கி தெரிவித்திருப்பதையும் மோடி சுட்டிக்காட்டினார். வர்த்தக மற்றும் பொருளாதார முன்னேற்றமே இந்தியாவின் இலக்கு என தெரிவித்த மோடி இந்தியாவில் முதலீடு செய்ய அழைப்பு விடுத்தார். We are at the take-off stage. I invite you to come and see the winds of change in India. Winds do take time to cross the borders. மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் ஏசியான் மாநாட்டில் இந்திய தேசிய கொடி தலைகீழாக வைக்கப்பட்டிருந்தது நிகழ்வு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஏசியான் மாநாட்டில் இன்று உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி பின்னர் பல்வேறு நாட்டு தலைவர்களை சந்தித்து பேசினார். ஜப்பான் பிரதமர் சின்ஷே அபேவுடனான சந்திப்பின் பொழுது அங்கே வைக்கப்பட்டிருந்த தேசிய கொடி தலைகீழாக பொருத்தப்பட்டிருந்தது. அந்த புகைப்படம் வெளியானதை தொடர்ந்து இது பற்றி விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மலேசிய அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே பிரதமர் பங்கேற்ற நிகழ்விலேயே இந்திய தேசிய கொடி தலைகீழாக வைக்கப்பட்டதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. ஆந்திர மாநில சிறையில் தமிழக தொழிலாளர் ஒருவர் மர்மமான முறையில் மரணமடைந்துள்ளது தொடர்பாக தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக தலைவர் கருணாநிதி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் செம்மர கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டு திருப்பதி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரைச் சேர்ந்த லோகநாதன் என்பவர் கடந்த 2 நாட்களுக்கு முன் மர்மமான முறையில் இறந்திருப்பதாக கூறியுள்ள கருணாநிதி, கடப்பா சிறையிலேயே இருந்த செங்கம் அருகே உள்ள நீப்பத்துறை இருளர் காலனியைச் சேர்ந்த ரத்தினம் என்பவரும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு கடந்த 18ஆம் தேதி இறந்துவிட்டதாக சொல்லப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எனவே தமிழக அரசு 2 மூத்த அமைச்சர்களை அனுப்பி ஆந்திர முதல்வரோடு விரிவாக பேசி ஆந்திர சிறையில் உள்ள தமிழக தொழிலாளர்களை விடுவிக்க முயற்சிக்க வேண்டும் என்றும் கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க தமிழக அரசு தவறிவிட்டதாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள மழை வெள்ள பாதிப்புகளை மத்திய அமைச்சர்கள் பொன் ராதாகிருஷ்ணன், நிர்மலா சீதாராமன் மற்றும் பாரதிய ஜனதா நிர்வாகிகள் ஆகியோர் இன்று பார்வையிட்டனர். அதனைத் தொடர்ந்து சென்னை தியாகராய நகரில் உள்ள பாரதிய ஜனதா தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய பொன் ராதாகிருஷ்ணன், வெள்ள சேத மதிப்பு பற்றி தமிழக அரசு அறிக்கை அனுப்பியவுடன் மத்திய அரசு நிவாரண உதவி வழங்கும் என்றார். பெரிய அளவில் மழை வந்தால் அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு தயார் நிலையில் மாநகராட்சி நிர்வாகம் இருந்திருக்கிறதா என்ற கேள்வியை கேட்டால், மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக தோற்று போயிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். சமயோசித புத்தியை பயன்படுத்தி மாநகராட்சி நிர்வாகிகள் செயல்பட்டிருந்தால் இந்த அளவுக்கு நீர்த்தேக்கம் ஏற்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், வடிகால்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதன் காரணமாகவே சென்னை மாநகர் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். தேங்கி நிற்கும் மழை நீரால் தொற்று நோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாக கூறிய அவர், சுகாதார நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்பட வேண்டும் என்றார். இப்போ மழை நின்றுட்ட பிறகு
எபிடமிக் ப்ரொபோர்ஷனில் சிக்னஸ் வராமல் இருக்கிறதுக்கான முயற்சி டெஃபினட்டாக எடுக்கணும். ஏன்னா எல்லா இடத்துலையும் ட்ரைனேஜ் வாட்டர் ஹேஸ் மிக்ஸ்ட் வித் ட்ரிங்கிங் வாட்டர். ட்ரைனேஜ் வாட்டர் ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகிட்டுருக்கு எல்லா இடத்துலையும். மஸ்கிட்டோஸ் அண்ட் ஈகளும் கொசுக்களும் எங்கே பாரு நம்ம போகிற இடத்துலலாம் கண்ணில் படுது. தீவிரவாத தாக்குதலை அடுத்து மாலி நாட்டில் 10 நாட்களுக்கு அவசர நிலை அமல்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வடமேற்கு ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த மாலியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலுக்குள் நுழைந்த தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் 27 பேர் உயிரிழந்தனர். 170 பேரை பிணை கைதிகளாக தீவிரவாதிகள் சிறைப்பிடித்து வைத்திருந்தனர். இதனையடுத்து பாதுகாப்பு படையினர் நடத்திய அதிரடி தாக்குதலில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பிணை கைதிகள் பத்திரமாக விடுவிக்கப்பட்டதாக மாலி அரசு தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலை தொடர்ந்து மாலியில் 3 நாள் துக்கம் கடைபிடிக்கப்பட்டது. நாட்டில் 10 நாட்களுக்கு அவசர நிலை அமல்படுத்தப்பட்டுள்ளது. மழை பாதிப்பிற்கு தமிழக அரசின் மெத்தனமே காரணம். இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு குற்றச்சாட்டு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள மழை வெள்ள பாதிப்புகளுக்கு தமிழக அரசின் மெத்தன போக்கே காரணம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய நிர்வாக குழு உறுப்பினர் ஆர் நல்லக்கண்ணு குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சியில் தமிழ்நாடு அரசு தற்காலிக இளநிலை உதவியாளர் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தின் சார்பில் மீட்புரிமை மாநில மாநாடு நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ஆர் நல்லக்கண்ணு, மழை வெள்ள பாதிப்பிற்காக தமிழக அரசு கேட்கும் நிவாரண உதவித்தொகையை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மழையினால் ஏற்பட்ட சேதம் என்பது இது இயற்கையினால் ஏற்பட்ட விபத்து அல்ல. நம்முடைய அரசினுடைய தவறான நடவடிக்கை மூலம்தான் இவ்வளவு சேதம் ஏற்பட்டிருக்கிறது. இயற்கை பாதிப்புகள் வரும், ஆனால் வெறும் மழையினால் ஏற்பட்டதே இவ்வளவு சேதத்தை உருவாக்கியிருக்கிறது என்பதை நாம் தமிழ்நாட்டில் உள்ள ஆட்சி உள்ளவர்களும் மற்றவர்களும் இதை பரிசீலனை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். புயல், கடல் சீற்றம் போன்ற பேரிடர் காலங்களில் மீனவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த நிவாரணத் தொகை 200 ரூபாயில் இருந்து 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று புதுச்சேரி அரசு தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மீன்வளத்துறை சார்பில் உலக மீன்வள மற்றும் மீனவர் நாள் விழா கொண்டாடப்பட்டுள்ளது. இதில் பங்கேற்ற மாநில மீன்வளத்துறை அமைச்சர் சிவா, கடலில் மீன்பிடிக்க செல்லும் பொழுது உயிரிழந்த மீனவரின் குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கினார். இதைத் தொடர்ந்து பேசிய அவர், மீனவர்களின் வசதி கருதி காலப்பாட்டு, நரம்பை பகுதிகளில் டீசல் விற்பனை நிலையங்கள் தொடங்கப்படும் என்றார். மீனவ குடும்பங்களுக்கு 200 ரூபாய் பணமும் வேட்டி சேலை வழங்கப்பட்டு வந்தது. அதை மாற்றி இந்த ஆண்டிலிருந்து 2500 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கான வழங்கத்துக்கான உத்தரவை மாண்புமிகு மக்கள் முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்காங்க. காராப்பட்டு பகுதியில் ஒரு டீசல் பங்கும், நரம்பை நல்லவாடு பகுதியில் ஒரு டீசல் பங்கும் தொடக்கத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். விரைவில் திறக்கப்படும். கேரளத்தில் தற்பொழுது மழை குறைந்துள்ளதால் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இன்று பக்தர்கள் வருகை அதிகரித்துள்ளது. மண்டல பூஜைக்காக கடந்த 17ஆம் தேதி கோவில் நடை திறக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து கனமழை பெய்ததால் சபரிமலை பம்பையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் பக்தர்கள் வருகை குறைந்து காணப்பட்ட நிலையில் மழை குறைந்துள்ளதாலும் சனி ஞாயிறு விடுமுறை நாள் என்பதாலும் பக்தர்கள் வருகை அதிகரித்துள்ளது. 5 முதல் 7 மணி வரை வரிசையில் நின்று பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் இந்திய ஜனநாயக கட்சியின் தொகுதி அலுவலகம் திறக்கப்பட்டது. 2016 சட்டப்பேரவைத் தேர்தலை ஒட்டி இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் தொகுதி அலுவலகங்கள் திறக்கப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக குளச்சல் தொகுதி அலுவலகத்தை மாநில துணை பொதுச் செயலர் நெல்லை ஜீவா இன்று கட்சி கொடியேற்றி திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து உலக மீனவர் நாளை ஒட்டி இந்திய ஜனநாயக கட்சி மற்றும் தூய பேதுரு பவுல் இளைஞர் இயக்கம் சார்பில் கடியப்பட்டம் கிராமத்தில் புற்றுநோய் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் 100க்கும் அதிகமான மீனவ மக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இன்று உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு கடல் சார்ந்த பகுதியான இந்த குளச்சல் கடியப்பட்டினம் பகுதியில் நீங்கள் சென்று இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக அங்குள்ள மக்களுக்கு மிகப்பெரிய கொடூரமான நோயான இந்த கேன்சர் நோய் பாதிக்கப்பட்டுள்ளதை கண்டறிந்து இந்த கேன்சர் விழிப்புணர்வு முகாமும் அதற்கான மாத்திரை மருந்துகளும் இன்று கொடுக்கப்பட்டுள்ளது. தொகுதி அலுவலகம் திறப்பு மற்றும் மருத்துவ முகாம் நிகழ்ச்சியில் இந்திய ஜனநாயக கட்சியின் தென்மண்டல அமைப்புச் செயலர் அன்னை இருதயராஜ், நெல்லை மண்டல மகளிர் அணி பொறுப்பாளர் அமுதா ராஜேஸ்வரன், நெல்லை மண்டல செயலர் நெல்லையா,
குமரி மாவட்ட துணைத் தலைவர் நாஞ்சில் இருதயராஜ், மாவட்ட செயலர் ஆண்டனி கியூபர்ட் மற்றும் நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். திருச்சியில் உள்ள ஒரு தேநீர் கடையில் எரிவாயு சிலிண்டர் கசிவினால் நேரிட்ட தீ விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். தஞ்சை மெயின் ரோட்டில் உள்ள ஒரு தேநீர் கடையில் வேலை பார்த்து வந்த கோபால் என்பவர் வழக்கம் போல புதிய சிலிண்டரை மாற்றியுள்ளார். அப்பொழுது எரிவாயு கசிவினால் ஏற்பட்ட தீ அருகில் உள்ள பொருட்கள் மீதும் பரவியது. இதனை கட்டுப்படுத்த முடியாத கோபால் கடைக்கு உள்ளே சென்று மறைவான இடத்தில் பதுங்கினார். இதனிடையே சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். பின்னர் உள்ளே சென்று பார்த்த பொழுது லேசான காயங்களுடன் மூச்சு திணறல் ஏற்பட்டு கோபால் இறந்து கிடந்தது தெரியவந்தது. தஞ்சாவூர் ரோடு வரையநேரி கார்னரில் டீ கடை ஒன்று இருக்குது. அதில் காலையில் சிலிண்டர் ரீஃபில் மாற்றினாங்க. அதில் லீக்கேஜ் ஆனதில் ஃபயர் ஆகிருக்கு. பலகார மாஸ்டர் ஒருத்தர் பயத்தில் உள்ளே போய் உட்காந்துட்டாரு. அந்த மூச்சு திணறல ஒரு ஆள் இறந்துட்டார். பொதுமக்கள் எல்லாம் பப்ளிக்கெல்லாம் கோஆப்ரேட் பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணோம். தீயணைப்பு எல்லாம் வந்துச்சு. தென்பெண்ணை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து மழை பெய்வதாலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பருவமழை பெய்து வருவதாலும் கிருஷ்ணகிரி அணை தற்பொழுது நிரம்பும் தருவாயில் உள்ளது. இது பற்றிய விவரங்களை தருகிறார் நமது கிருஷ்ணகிரி செய்தியாளர் விஜய பிரபாகரன். கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு முக்கிய நீராதாரமாக விளங்குவது தென்பெண்ணை ஆறு. இந்த தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே ஓசூரில் கெலவரப்பள்ளி அணையும், கிருஷ்ணகிரியில் கேஆர்பி அணையும், ஊத்தங்கரையில் பாம்பாறு அணையும் உள்ளது. தற்போது நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை பெய்து வருவதாலும் மாவட்டத்தில் பருவமழை பெய்து வருவதன் காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 3 அணைகளுமே நிரம்பியுள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு முக்கிய நீராதாரமாக உள்ள கேஆர்பி அணையில் தற்போது உள்ள 52 அடியில் 51.20 அடி அளவிற்கு தண்ணீர் நிரம்பியுள்ளது. அணைக்கு வினாடிக்கு 1230 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து மதகுகள் மூலம் 930 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. வேந்தர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரியிலிருந்து டி விஜய பிரபாகரன். தேனி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பெரியகுளம் ராஜவாய்க்கால் கரை உடைந்ததால் 500க்கும் அதிகமான ஏக்கர் பயிர் நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. பெரியகுளம் வடகரை பகுதியில் உள்ள உருட்டிக்குளம் நிரம்பியதால் உபரிநீர் ராஜவாய்க்கால் மூலம் வெளியேறி வருகிறது. வெள்ளத்தின் வேகத்தால் வாய்க்காலின் கரை உடைந்து நீர் வெளியேறியதால் அந்த பகுதியில் பயிரிடப்பட்டிருந்த வாழை, நெல் மற்றும் கரும்பு பயிர்கள் நீரில் மூழ்கின. கால்வாய் மற்றும் குளங்கள் தூர்வாரப்படாமல் இருப்பதையே கரை உடைப்பிற்கு காரணம் என்று குற்றம் சாட்டும் விவசாயிகள் உரிய பயிர் சேத இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் பெரும்பாலான நீர்நிலைகள் நிரம்பியுள்ளன. இதனிடையே மேலமுந்தீர்பள்ளம் பகுதியில் உள்ள குளத்தின் கரையில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் 10க்கும் அதிக கிராம மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது பற்றிய விவரங்களை தருகிறார் நமது திருநெல்வேலி செய்தியாளர் முத்துராமன். நேற்று நள்ளிரவு முதல் நெல்லை மாநகர பகுதியில் பெய்த மழையினால் மேலே முன்னீர்பள்ளம் பகுதியில் உள்ள பொட்டக்குளம் நிரம்பி கரையில் ஏற்பட்ட உடைப்பினால் இங்கு இப்பகுதியில் உள்ள ஒரு 10க்கும் மேற்பட்ட ஊர்களில் தண்ணீர் புகுந்துள்ளன. குபேர நகர், கீழே முன்னீர்பள்ளம், மேலே முன்னீர்பள்ளம், ஆரைக்குளம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலிருந்து தண்ணீர் புகுந்துள்ளன. இதனால் இப்பகுதியில் உள்ள மக்கள் வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையில் உள்ளனர். இது குறித்து இப்பகுதி மக்கள் தெரிவிக்கும் போது இப்பகுதி சாலையை சீரமைக்கும் போது இங்கு பகுதியில் உள்ள பாலங்கள் புதுப்பிக்கப்பட்டு அங்கு குழாய் பதிக்கப்பட்டுள்ளதனால் முழுமையாக தண்ணீர் வெளியேற முடியாத ஒரு சூழ்நிலை உள்ளதால் இப்பகுதியில் தண்ணீர் புகுந்துள்ளதாக இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனை உடனடியாக சரி செய்ததால் இப்பகுதியில் உள்ள தண்ணீரை வெளியேற்ற வர முடியும் என்றும் இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். வேந்தர் செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து வே முத்துராமன். கொடைக்கானல் ஏரியிலிருந்து உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் ஓடை ஓரங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என்று திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் TN ஹரிகரன் அறிவுறுத்தியுள்ளார். தொடர் மழை காரணமாக கொடைக்கானல் நகரின் மையப்பகுதியில் உள்ள ஏரி முழுமையாக நிரம்பியது. இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் ஹரிகரன் கொடைக்கானல் ஏரியை இன்று பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தொடரும் கனமழையை அடுத்து கொடைக்கானலில் வரும் பிரதான சாலையில் ஆபத்தான நிலையில் உள்ள மரங்களை அகற்ற உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். கொடைக்கானலும் அதை சுற்றியுள்ள பகுதியிலும் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையின் காரணமாக சில மரங்கள்லாம் கொஞ்சம் சாயிற நிலைமையில் இருக்குது. அதெல்லாம் வெட்டி எடுக்கிறதுக்கு இப்போ சொல்லியிருக்கோம். அவங்களும் வெட்டி எடுத்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக குடியாத்தம் அருகே உள்ள மோர்தானா அணை 20 ஆண்டுகளுக்கு பின்னர் நிரம்பியுள்ளதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள 38 அடி உயரம் மோர்தானா அணையின் மூலம் 19 ஏரிகள் மற்றும் காய்வால்கள் மூலம் 49 கிராமங்கள் பயன்பெறுகின்றன. 20 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த அணை இன்று முழு கொள்ளளவை எட்டியது. இதனையடுத்து அணையில் இருந்து 2000 கன அடி நீர் உபரிநீர் வெளியேற்றப்படுகிறது. அணையில் இருந்து வெளியேற்றப்படும் நீர் குடியாத்தம், காட்பாடி, அணைக்கட்டு, கேவி குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளுக்கு செல்லும்.
மேலும் அணையினை ஒட்டியுள்ள காய்வால்கள் அருகே உள்ள மக்கள் பாதுகாப்பிற்காக இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. குடியாத்தில் கட்டி இந்த மோதிர அணை ஒரு 20 ஆண்டு காலமாக நிரம்பாமல் இருந்துச்சு. இந்த அணை இப்போ நிரம்புதல் எங்களுக்கு பெருத்த மகிழ்ச்சி. விவசாயிகளுக்கும் எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. இது தொடர்ந்து இருக்கணும். இதனால் நிலம் நீர்வளம்லாம் நல்லா எங்களுக்கு பெருகுன்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் குடியாத்த பொதுமக்களாகவே. நாங்கள் வெளியூருக்கு போயிட்டு இது மாதிரி டேமில் தண்ணி நிரம்பி இருக்கிறத பார்க்கறதுக்கு எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ எங்கள் டேம்லேயே ரொம்ப இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதனால் விவசாயத்துக்கு, இதனால் இப்போ பொதுமக்கள் ஏழை எளிய குடும்பங்களுக்கு இத்தனை வருஷமாக தண்ணி இல்லாததுக்கு இப்போ மழை பெஞ்சனால தண்ணி வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழகம் முழுவதும் பெய்து வரும் கனமழை காரணமாக காய்கறிகளின் விலை அதிகரித்துள்ள நிலையில் நீலகிரி மாவட்ட கேரட் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் விளையும் காய்கறிகளை விவசாயிகள் மேட்டுப்பாளையம் சந்தைக்கு மொத்த விலைக்கு அனுப்புவது வழக்கம். ஆனால் தற்பொழுது பெய்து வரும் கனமழை காரணமாக காய்கறிகளின் விலை உயர்ந்துள்ளது. விவசாயிகள் கேரட்டை மேட்டுப்பாளையத்திற்கு அனுப்பாமல் சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு அதிக அளவில் அனுப்புகின்றனர். உதகையில் இருந்து சென்னைக்கு 10 லாரிகளுக்கு பதிலாக தற்பொழுது 25 லாரிகளில் கேரட்டை அனுப்புவதால் தங்களுக்கு சிறிதளவு லாபம் கிடைப்பதாக வணிகர்கள் கூறுகின்றனர். இப்போ மழையினால நீலகிரியில் ஃபுல்லாக டீக்கு எடுத்து கேரட்டு தான் ரொம்ப அதிகமாக பயிரிடுறாங்க. இப்போ நாங்கள் கேத்திப்பாலாடாவிலேருந்து தாங்க கிட்டத்தட்ட ஒரு 10 வண்டி ஏறுதுங்க. இப்போ விலை அதிகமாக கிடைக்கும். மழை பெய்யுது, மழை பெய்யறதுனால விலை அதிகமாக கிடைக்கும்னு விவசாயிகள்லாம் இப்போ நிறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழகத்தின் பல்வேறு நகரங்களில் இன்று காலை 8:30 மணியுடன் முடிந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழையளவை இப்பொழுது பார்க்கலாம். தமிழகத்தில் அதிகளவாக திருநெல்வேலி மாவட்டம் மணிமுந்தாற்றில் 90 மில்லிமீட்டரும், நாங்குநேரியில் 70 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம், காஞ்சிபுரம் மாவட்டம் கேளப்பாக்கம், திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி ஆகிய பகுதிகளில் தலா 60 மில்லிமீட்டரும், சேலம் மாவட்டம் சங்கிரி, அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம், வேலூர் நாகப்பட்டினம், தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம், திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் மற்றும் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் தலா 50 மில்லிமீட்டர் மழையும் பெய்துள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை, மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி, கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை, நீலகிரி மாவட்டம் குன்னூர், காஞ்சிபுரம் மாவட்டம் கட்டுக்குப்பம், திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம், திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான், ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் தலா 40 மில்லிமீட்டரும், திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம், சென்னை அரியலூர் மாவட்டம் திருமானூர், திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி, தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர், கடலூர் மாவட்டம் நெய்வேலி, திருச்சி மாவட்டம் துவாக்குடி, புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்கலூர், விழுப்புரம் மாவட்டம் வானூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தலா 30 மில்லிமீட்டர் மழையும் பெய்துள்ளது. ஹாங்காங் ஓபன் பேட்மிண்டன் போட்டி, நொசோமி இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நிகழ்த்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல் காரணமாக ரோமேனிய எல்லையில் பாதுகாப்பு சோதனைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. ரோமேனிய நாட்டுக்குள் நுழைபவர்கள் அனைவரையும் எல்லையில் காவல்துறையினர் தீவிரமாக சோதனையிட்டு வருகின்றனர். பாதுகாப்பு சோதனையால் வாகனங்கள் கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் தொலைவிற்கு நீண்ட வரிசையில் காத்து கிடக்கின்றன. தீவிர சோதனையால் ஏற்படும் தாமதத்தால் பலர் அவதியுற்றாலும் ஒரு சில வாகன ஓட்டிகள் இதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து வரும் அகதிகளை தடுக்கவும் பாதுகாப்பு நடவடிக்கைகளாலும் தீவிர சோதனைகள் நடத்தப்படுவதாக ரோமேனியா தெரிவித்துள்ளது. ஹாங்காங்கில் நடைபெற்ற உலக சூப்பர் சீரிஸ் பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதிப் போட்டியில் தாய்லாந்தின் ரத்சனாக்கை வீழ்த்தி ஜப்பானிய வீராங்கனை நொசோமி இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். ஹாங்காங்கில் உலக சூப்பர் சீரிஸ் பேட்மிண்டன் போட்டிகள் 17ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. முக்கிய கட்டத்தை எட்டியுள்ள இந்த போட்டிகளில் பெண்கள் ஒற்றையர் அரையிறுதிப் போட்டிகள் நடைபெற்றன. இதில் ஜப்பான் வீராங்கனை நொசோமி ஒகுல்ராவுடன் தாய்லாந்தின் ரட்சனாக் இன்டானும் மோதினர்.
பெரிதும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய இந்த போட்டியில் முதல் செட்டை கைப்பற்ற 2 வீராங்கனைகளும் கடுமையாக போராடினர். முதல் செட்டை 26-24 என்ற புள்ளிகள் கணக்கில் ரட்சனாக்கை வீழ்த்திய நொசோமி அடுத்த செட்டையும் கைப்பற்றி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார். Yeah. Take that 10 straight points to close second game. Match won by Losami Okuhara. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதிய காற்றழுத்த தாழ்வு நிலையால் கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை குடியிருப்பு பகுதியில் தேங்கி நிற்கும் மழைநீர் 5 நாட்களாக வடியாததால் மக்கள் அவதி. ஆந்திர மாநில சிறைகளில் வாடும் தமிழக தொழிலாளர்கள் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க கருணாநிதி வலியுறுத்தல். ஏசியான் மாநாட்டில் தலைகீழாக வைக்கப்பட்டிருந்த தேசிய கொடி விசாரணை நடத்த மலேசிய அரசு உத்தரவு. இத்துடன் வேந்தரில் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.